ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ப்ரோகிராமர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் கேம் பிளேயில் பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 3ல் என்ன பண்ணியிருந்தோம்னா நெதருக்கு போய் 3 பிளேஸ் ராட் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அயன் ஃபார்ம் தான் கட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அயன் ஃபார்ம் கட்டுறதுக்கு நமக்கு வந்து 20 வில்லேஜஸ்ஸு, அப்புறம் 20 பெட்டு, 20 கிராஃப்டிங் பெஞ்சு, அப்புறம் வந்து ஸ்மூத் ஸ்டோன்லாம் தேவைப்படுது கைஸ். இப்போ நம்ம அதெல்லாம் செய்யணும். இப்போ நமக்கு அதுக்கான இடத்த மட்டும் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு கொஞ்சம் வுட்டை மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கிறேன். இப்போ வாங்க நம்ம அது கட்ட வேண்டிய தேவையான இடத்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இந்த சைடு எதுவுமே இடம் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ வந்து அதனால் நான் இந்த சைடு கட்டிக்கிறேங்க. ஏன்னா அங்கிட்ட நெதர் போர்ட்டல் இருக்குது. அங்கிட்ட நெதர் போர்ட்டல் இருக்கனால அது அப்படியே அங்கிட்ட விட்டுட்டு இங்கிட்டு கட்டலான் இருக்கேன். இப்போ வந்து நம்ம 5க்கு 5ன்னு ஒரு ஓட்டை மாதிரி எப்படி சொல்ல ஒரு குழி செய்யணுங்க. இப்போ 5க்கு 5ன்னு செஞ்சுக்கலாம். இப்போ 3 4 5 பிளாக் இங்கிட்ட மைண்ட் பண்ணி வச்சு கேஸ். இப்போ அதே மாதிரி இங்கிட்ட 2 3 4 5 இங்கிட்ட 5 பண்ணி வச்சு கேஸ். இன்னும் ஒரு 2 சைடு தான். அப்புறம் இங்கிட்ட வந்து 2 3 4 5 இன்னும் அங்கிட்ட இது மட்டும் ஸ்ட்ரைட்டாக வெட்டி விட்டோம்னா முடிஞ்சு கேஸ். இப்போ இதையும் வெட்டியாச்சு. இப்போ சென்டரில் இருக்கிறத எடுத்துடலாம் கேஸ். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அப்புறம் மறக்காமல் வீடியோ பார்க்குற லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் மைண்ட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மைண்ட் பண்ணது அப்படியே கீழே இங்கேருந்து ஒரு 8 பிளாக் மைண்ட் பண்ணோம் கைஸ். நான் அதை மைண்ட் பண்ணிட்டு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அது கீழே மேலேருந்து கீழே வரைக்கும் 8 மைண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் மைண்ட் பண்ணுற மாதிரியே இங்கே பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு 4 பிளாக்கு, அப்புறம் இதே மாதிரி இங்கே ஆப்போசிட்டில், அப்புறம் இங்கிட்டு வந்து அதே மாதிரி அங்கிட்டு பண்ண மாதிரியே பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இதுக்கிட்டே இங்கிட்டு மட்டும் 6 பிளாக் மட்டும் மைண்ட் பண்ணிக்கணும் கைஸ். இப்போ வந்து கீழே 5 பண்ணிட்டு இப்போ நடுவில் ஒன்று பண்ணிட்டோம்னா வேலை முடிச்சு. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொன்று பண்ணணும். இப்போ அதையும் பண்ணிடலாம். வாங்க இங்கிட்ட 1 2 3 4 5 6 எல்லாமே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரியே தெரியுது. ஆமாம் கைஸ், நான் தப்பாக மைண்ட் பண்ணிட்டேன் கைஸ். பாருங்க, நம்ம இப்போ அதை நம்ம நைட் ஆயிடுச்சு. இல்லை அதை மைண்ட் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க கைஸ், நான் தப்பாக மைண்ட் பண்ணிட்டேன். இதை வந்து ரெண்டு ரோவாவுமே ஒரே மாதிரி தான் கைஸ் கட் பண்ணணும். நான் மாற்றி பண்ணிட்டேன். பாருங்க கைஸ், நான் இப்போ மைண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரியே இருக்கணும். தெரியாமல் நான் மாற்றி பண்ணிட்டேன் கைஸ். பாருங்க, அவ்வளோதான். இதை கொஞ்சம் மேலே மட்டும் மைண்ட் பண்ணோம்னா கரெக்டாகிடும் கைஸ். இப்போ இதை ஃபுல்லாத்தையும் மைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த ரோ மட்டும் அப்படியே செகண்ட் ரோ மட்டும் கட் பண்ணாமல் வரும். இதோ பாருங்க கைஸ், அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த மாதிரி தான் கைஸ் மைண்ட் பண்ணணும். தெரியாமல் நான் மாற்றி மேலே கட்ட வேண்டியதை கீழே கட்டி வச்சிட்டேன். இப்போ நைட் ஆயிடுச்சு. வாங்க இப்போ மேலே போய் தூங்கிட்டு வந்துடலாம். மேலே வந்தாச்சு. நல்ல வேலை எந்த ஜாம்பி கிரீப்பர் எதுவுமே ஸ்பான் ஆகலை. ஃபஸ்ட்டு நம்ம போய் தூங்கிட்டு வந்துடலாம். கதவை போட்டு கிராஃப்டிங் டேபிள் போயிடுச்சு. வாங்க நம்ம இப்போ தூங்கிடலாம். மான்ஸ்டர்ஸா? ஆஹா, சொல்லி வாய்மில்ல ஒரு ஜாம்பி வந்துட்டாங்க. வாடா வாடா உள்ள. ஆஹா, ட்ரைடன்ட் வேறு வந்துட்டியான். ஐயோயோ கைஸ், இவன் வேறு உள்ளே வந்துட்டியான். ஐயோ, குட்டி ஜாம்பி வேறு வந்துட்டாங்க கைஸ். ஐயே, எல்லோரும் நம்மளை போட்டு பழக்கிறாங்க கைஸ். வரும் கைஸ், நம்ம இங்கேயே உட்காந்து முடிச்சிடலாம். எப்படியோ நம்மளை போட்டு தள்ளிட்டாங்க. சரி, நம்ம எப்படி திரும்ப இங்கே தான் ஸ்பான் ஆகும். இங்கேருந்து இவங்களை போட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ். இன்னும் குட்டி ஜாம்பி மட்டும்தான் இருக்கான். போய் அவ்வளோதான் கைஸ். எப்படியோ ட்ரைடன்ட்டையும் குட்டி ஜாம்பியும் போட்டு தெளியாச்சு. இப்போ வாங்க நம்ம நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. எல்லா ஜாம்பிஸும் செத்துட்ருக்காங்க. நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் கைஸ். நான் தேவைப்படுற பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து 20 பெட்டையும் கீழே போய் ப்ளேஸ் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு இங்கே தண்ணி வச்சுட்டேன். இது வழியாக இப்படி வந்துடலாம் நம்ம. இப்போ வந்து இது ரெண்டையும் மைண்ட் பண்ணி விட்ருவோம். இப்போ ஐயோ, திரும்ப மேலே போடும்ல, பெட் எடுக்காமே கீழே குதிச்சிட்டேன் கைஸ். ஐயோ அப்படியே மேலே போயிடலாம். அப்படியே மேலே போகலாம். அவ்வளோதான் கைஸ், திரும்ப மேலே வந்துச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா பெட்டையும் எடுத்துக்கலாம். 20 பெட் இருக்குது கைஸ். அது எல்லாத்தையும் கீழே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணணும். ஐயோ, இதை எடுத்து இன்வென்ட்ரியில் வைக்கிறதுக்குள்ளேயே போதும் ஆயிரும் போல்.
பரவாயில்ல, ஐட்டம் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சிடலாம். அப்படியே மாற்றி மாற்றி வச்சிட வேண்டியதுதான். இன்னும் ஒரு 3 பெட் இருக்கா, அதையும் மாற்றி வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் கைக்கு கரெக்டாக அடிக்கிறோம். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மீதெல்லாமே மேலேயே இருக்க. இப்போ தண்ணி பக்கெட்டிங் வச்சிடலாம். இந்த தண்ணி எப்படி எடுத்துகிட்டு உள்ளே கூச்சாடலாம். வேணாம், இதை மைண்ட் பண்ணிட்டு போகலாம். ஆஹா, தண்ணி வச்சிட்டேனே. ஓகே, இப்போ வாங்க நம்ம இதை அப்படியே மைண்ட் பண்ணிட்டு போகலாம். பெட்டு வைக்கிறது தாங்க பெரிய பிரச்சனையே. கரெக்டாக வைக்கணும், பார்த்துக்கோங்க. நான் வைக்கிற மாதிரியே வைங்க. 1 2, அப்புறம் இந்த ஒரு பிளாக் இருக்கணும் எக்ஸ்ட்ரா. அப்புறம் அதை விட்டுட்டு இங்கிட்ட 1 2, அதே மாதிரி இங்கிட்டும் 1 2, அப்புறம் அதே மாதிரி ஒரு பிளாக் விட்டுட்டு இங்கிட்டு 1 2. இப்போ கையில் இன்னும் கொஞ்சம் பெட்டெல்லாம் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு கைஸ். இப்போ வாங்க அடுத்து நம்ம கேப் விட்ட இடத்துல அதே மாதிரி 1 2ன்னு வைக்கணும் கைஸ். இப்போ இங்கிட்ட 1, இங்கிட்ட தள்ளி 2. இப்போ அதே மாதிரி இங்கிட்ட நடுவில் ஒரு கேப் இருக்கிற மாதிரி வச்சு இங்கிட்ட ஒரு 2 பெட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு, இப்போ அதே மாதிரி இங்கிட்ட ஒரு பிளாக் விட்டுட்டு ஒரு 2 பெட்டு, அதே மாதிரி இந்த சைடு ஒரு 2 பெட்டு 1 2. இப்போ பெட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 4 பெட்டு தாங்க வச்சுருக்கு. இப்போ எல்லா சைடும் ஒரு ஒன்று மட்டும் வைக்கணும் வயசு. இங்கிட்ட 1, இங்கிட்ட 1, இங்கே 1, அப்புறம் இங்கே 1. பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ப்ளஸ் ஷேப்பில் வரணும் கைஸ், அந்த மாதிரி அடிக்கணும். இப்போ என்ன வாட்டர் பக்கெட் எடுத்துக்கலாம். வாட்டர் பக்கெட் எடுத்து இப்படிக்கா ப்ளேஸ் பண்ணி மேலே போயிடலாம் கைஸ். இப்போ இதை தண்ணி எடுத்து அப்படியே திரும்ப மேலே அந்த தண்ணி பக்கெட் எடுத்து போயிடலாம் கைஸ். அவ்வளோதான், இப்போ மேலே வந்துட்டோம். இப்போ ஸ்மூத் ஸ்டோனு கிராஃப்டிங் பெஞ்சு எடுத்துக்கலாம் கைஸ். அப்புறம் டார்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். மீதி அப்புறம் இன்னொரு சரி ஓகே, எல்லாத்தையும் எடுத்துப்போம், தேவைப்படுற பொருள் எல்லாத்தையும். இப்போ இந்த தண்ணி எடுத்துகிட்டு ஒரு நேரம் உள்ள குளிச்சிடலாம். இப்போ ஒரு டார்ச் இங்கே வைக்கலாம். இல்லை வேணாம், இங்கே வேணாம், இங்கிட்ட வச்சுருவோம். இப்போ நம்ம மைண்ட் பண்ணாத இடத்துல அப்படியே ஃபில் பண்ணிடணும் கைஸ். இதை அப்படியே எல்லா சைடும் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் கைஸ், ஃபில் பண்ணிட்டேன். இப்போ தண்ணியை மேலே வச்சு மேலே ஏறி வரணும் கைஸ். ஆஹா, டார்ச் வேறு கழண்டு போச்சு கைஸ். இப்போ டார்ச் வேறு வைக்கணுமா? ஃபஸ்ட்டு இந்த தண்ணி எடுத்துருவோம். எடுக்கும்போது மேலே இந்த தண்ணி எடுத்துருவோம். தண்ணி எடுத்துகிட்டு இப்படிக்கா உட்காந்து டார்ச் லைட்டை ப்ளேஸ் பண்ணலாம் கைஸ். இதை அங்கே செவுத்தில் ப்ளேஸ் பண்ணிட்டுலாம். இப்போ வாங்க நம்ம தண்ணியை வச்சு திரும்ப தண்ணி எடுத்துடலாம் கைஸ். இப்போ உள்ளே இருக்கா டார்ச்சு? டார்ச் எதுவுமே ஆகலை கைஸ். இப்போ மேலே போய் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அந்த தண்ணி எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்மூத் ஸ்டோனை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். இப்போ நான் கீழே தப்பு பண்ணி ஒரு மாதிரி மைண்ட் பண்ணிடலாம்ல கைஸ். இப்போ அதை தான் கைஸ் இந்த இடத்துல பண்ணணும். நான் அதை மாற்றி போய் கீழே பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த சைடு ஒரு 4, இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு 4. அதுக்கு பதில் நம்ம மொத்தமாக இங்கிட்ட 6 வைக்கணும் கைஸ். 1 2 3 4 5 6 கைஸ். இப்போ இங்கிட்ட ஒரு 4 பிளாக் வைக்கிற மாதிரி மைண்ட் பண்ணோம். 1 2 3, இது 4. மைண்ட் பண்ணலையா? இப்போ அதே மாதிரி இங்கிட்ட 6 வைக்கணும். 1 2 3 4 5 6. அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக கிராஃப்டிங் பெஞ்ச் வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து இங்கிட்ட 11 12 13 14 15 16. அப்புறம் இங்கிட்ட 17 18 19 20 வச்சாச்சு கைஸ். இப்போ அடுத்து பிரச்சனைனா 20 வில்லேஜரை கொண்டு உள்ளே போடணும் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு மேலே ஏறிடுவோம். இன்றைக்கி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு, போய் தூங்கிட்டு வந்துடலாம். இப்போ
இப்போ நம்ம போய் 20 வில்லேஜர்ஸை மட்டும் கூப்பிட்டு வரணும் கைஸ். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போய் இப்போ தூங்கிடலாம். இங்கே போய்ட்டு படுத்து தூங்கிடலாம் கைஸ். இப்போ நம்ம அடுத்த காலையில் வந்து 20 வில்லேஜர்ஸை மட்டும் கொண்டு வந்து உள்ளே போடணும் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டோர் ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வாங்க கைஸ், நம்ம போய் 20 வில்லேஜர்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். ஐயே, இந்த ஜாம்பி வேறு. நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம்னா போட்டில் வச்சு தான் கைஸ் கொண்டு வர போகிறோம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வில்லேஜை நோக்கி போகலாம். வில்லேஜ் இங்கே தான் கைஸ் கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு. வில்லேஜில் இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு இங்கேயே வந்தோம். இப்போ நம்ம அந்த ஹோம் வில்லேஜுக்கு போகலாம். வில்லேஜ் பார்த்தாச்சு கைஸ். இப்போ நம்ம ஒரு 20 வில்லேஜர்ஸை கூட்டு வரணும் கைஸ். அதான் கைஸ் இருக்கையில் பெரிய பிரச்சனை. அவங்க வருவாங்களாங்கிறது உட்கார வைக்கணும் ஃபஸ்ட்டு அவங்கள போட்டில். அப்புறம் பொறுமையாக தள்ளிகிட்டே வரணும். ஆஹா, அங்கே ஒரு லைப்ரரியன் இருக்காங்க. அவனை கூப்பிட்டு போகலாமா? இவன் உட்காருவானு தெரியலையே. டேய் 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 அப்படிக்கா போடாமல் இது போட் வைக்கிறேன், ஏறி உட்காந்துக்கூடா. உன்னை கடத்திட்டு போகிறேன்டா. எங்கடா போகிறேன்? உன்னை கடத்திட்டு போகிறேன்டா கைஸ். இவனை கடத்திட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான். பொறுங்க, நம்ம இப்போ போட்டை வச்சாச்சு. இப்போ அவன் கிட்ட வரலாம். டேய் அங்கிட்ட இருக்கடா போட்டில் ஏறி உட்கார்றா கைஸ். இவனை பார்த்தா போட்டில் ஏறி உட்கார்ற மாதிரியே தெரில. அவன் எப்படியே அங்கே நிற்கிறேன். நம்ம அதுக்குள்ளே போட்டை உடச்சி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆக்ஸ் வச்சு ஒரு 2 தட்டுவோம். அவ்வளோதான் வந்துருச்சு. இப்போ இந்த போட்டை எடுத்து உட்கார வச்சு இவனை கூப்பிட்டு போயிடலாம் கைஸ். டேய் வந்து உட்காரா. ஆஹா, போகிறேன் கைஸ். போட்டைக்கு ஃபஸ்ட்டு கீழே வைக்கலாம். வச்சாச்சு. உட்காரா போகிறேங்க கைஸ். நம்ம போட்டில் உட்காந்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், உட்காந்துட்டான். இப்போ வாங்க நம்ம இந்த தண்ணி வழியாக அங்கிட்டு போய் அவனை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அப்படியே நம்ம இங்கிட்டு போகலாம். ஆஹா, போட்டை கண்ட்ரோல் பண்ணுறது வேறு கஷ்டமாக இருக்கே. நம்ம அப்படியே பொறுமையாக போகலாம் கைஸ். ஓகே, கரெக்டாக வச்சாச்சு கைஸ். இங்கிட்டு போய் அங்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல. வழி தெரிலையா கைஸ்? ஆஹா, நீங்களே இப்படி கூப்பிட்டு போகிறது கஷ்டமாக இருக்க கைஸ். இப்படி நம்ம அப்படியே சுற்றிட்டு போகணும் கைஸ். இப்படியா போனால் இவனை கூப்பிட்டு போன மாதிரி தான் கைஸ். எப்பா வழி தெரிலையே. இப்படி போகிறதுக்கு இங்கே போய் நம்ம இவனை இறக்கி விட்டுறலாம். எப்பா நம்ம அங்கிட்டு எவனாவது வருவாங்க கைஸ். அங்கிட்டு இவங்கள கூப்பிட்டு போய் தான் கைஸ் கூப்பிட்டு போனோம். இவங்கள கூப்பிட்டு போய் இன்றைக்கி ஃபார்மை கட்டுறதுக்குள்ளே ஒரு பெரிய வேலை கைஸ். எப்பா இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கேன் பாருங்க. நான் போட்டை விட்டு இறங்கிட்டேன். இவனை அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்ருவோம். அப்படியே போடாங்கிட்டு போட்டில் ஏறி அப்படி போகலான்னு சொன்னால் எனக்கே வெளி மறந்து போச்சுடா. பாருங்க, நம்ம அப்படியே அந்த சைடு போயிடலாம். அங்கிட்டு வாடாடி கைஸ். இவன் வரமாட்டேங்கிறான். இவன் அங்கிட்டு கூப்பிட்டு போய் ஃபார்ம் கட்டணும் கைஸ். அதை வேறு அங்கிட்டு எவனாவது இருக்கானான்னு பார்க்கலாம். சரி கைஸ், நான் அப்படியே போகலாம். ஐயோ, தண்ணிக்குள்ளே வேறு விழுந்துட்டேனே. எப்பா எங்கே நான் மொத்தமாக வில்லேஜரை எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். அவங்க இழுத்துட்டு வர்றதுக்குள்ளே ஒரு பெரிய பாடு கைஸ். இப்போ வந்து நம்ம அவங்க இங்கே வச்சுருன்னா அவங்க மண்டைக்கு மேலே அப்படியே எல்லா பிளாக்கையும் வைக்கணும் கைஸ். அந்த 20 வில்லேஜரையும் உள்ளே கொண்டு வந்துட்டேன். அவங்கள கொண்டு வரதுக்குள்ளே எவ்வளோ பெரிய கஷ்டம் கைஸ். போட்டில் ஒருத்தன் உட்காரியான், ஒருத்தன் உட்கார மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணேன்னா 2 வில்லேஜரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். மற்றவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது கஷ்டமாக இருக்குன்னு 2 வில்லேஜர் எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டு ப்ரீடிங் பண்ணிட்டேன் கைஸ். அவங்க ப்ரீட் பண்ணி 20 வில்லேஜர் வந்தோடனே ப்ரீடிங் கேன்சல் போட்டு அப்படியே ஃபார்ம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐயோ, காபிள் ஸ்டோன் பத்தலையே. பரவாயில்ல, இதுக்காக போய் இன்னொரு காலம் காபிள் ஸ்டோனுங்க இப்போ ஸ்மூத் ஸ்டோனில் எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் காபிள் ஸ்டோனே வச்சிடலாம். கரெக்டாக வச்சாச்சு. இப்போ வந்து மேலே ஏறிடலாம். ஏற முடியல. இது மைண்ட் பண்ணி மேலே ஏறிடலாம். மேலே வந்து இப்போ நம்ம 2 பிளாக் ஹைட் ஏற்றணும் கைஸ். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த டர்ட்டை இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு 2 பிளாக் ஹைட் ஏற்றலாம் கைஸ். எதை வச்சு காபிள் ஸ்டோன் தான் காபிள் ஸ்டோன் வச்சப்போ ஹைட் ஏற்றலாம். நம்ம செஸ்ட்டில் காபிள் ஸ்டோன் இருக்கோம், அதை எடுத்துக்கலாம். இப்போ வாங்க கைஸ், நம்ம 2 பிளாக் ஹைட் ஏற்றலாம். 1
அவ்வளோதாங்க கைஸ். இப்படியே பொறுமையாக எல்லா சைடும் ஹைட் ஏற்றுவோம். அப்புறம் மறக்காம நம்ம வீடியோ பார்க்குற லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். 2 பிளாக்காக வச்சு போகணும். எப்படியோ அயன் ஃபார்ம் மட்டும் எப்படியாவது சக்ஸஸ் ஆயிடணும் கைஸ். அப்பா ஆஹா மிஸ் ஆயிடுச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்ச அயன் ஃபார்ம் ஒர்க் ஆயிரும்னு ஒரு நம்பிக்கை. எப்படியாவது ஒர்க் ஆயிடுச்சுன்னா நமக்கு அயனுக்கு இனி பிரச்சனை இருக்காது. அயன் போய் மைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம அடுத்த வீடியோவில் என்ன ஃபார்ம் கட்டலாம் சொல்லுங்கள், நம்ம அதையும் கட்டலாம். ஆஹா இங்கே வைக்க முடியலையே. வச்சிரு. வச்சாச்சு கைஸிங்கிட்டோம். இப்போ வாங்க நம்ம இது வந்து வாட்ரு ப்ளேஸ் பண்ணணும். இப்போ அதுக்கு வாட்ரு எடுக்கணுமா? வாட்ரு இப்போ கையிலே ஒரு வாட்ரு பக்கெட் இருக்குது கைஸ், அது எடுத்துடலாம். இப்போ அந்த மூலையில் அயன்காலம் ஃபார்ம் ஆகிட்டாங்க. ஏதோ பாருங்க கைஸ், ஃபுல்லாக அயன்காலம் ஸ்பான் ஆகிட்டான். பாருங்க கைஸ், நம்ம இந்த இடத்துல வாட்டர் பக்கெட்டை மட்டும் வைப்போம். பாருங்க கைஸ், அயன்காலம் ஸ்பான் ஆகிட்டான். இப்போ இந்த பிளாக்கில் தான் கைஸ் இப்போ நம்ம கில்லிங் ப்ராசஸ் வைக்கணும். அதை வச்சோம்னா அயன்காலம் லாவாவில் விழுந்து அடி வாங்கி செத்துருவாங்க. அப்புறம் வந்து நம்ம ஹூப்பர் பிளேயரை ப்ளேஸ் பண்ணணும். அப்படின்னா தான் அயன் எல்லாமே அதில் கலெக்ட் ஆகும். இப்போ வந்து ஹூப்பர் ப்ளேஸ் பண்ணுற இடத்த வந்து ரெடி பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இந்த இடத்துல செஸ்ட் வைக்கணும் அடியில். வருங்க. ஆஹா சரியான மேலே கைப்பிடிச்சு இவனை போட்டு தள்ளிட்டு தான் கைஸ் அடுத்து வைக்க முடியும். இல்லாட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு இந்த அயன்காலம் போட்டுடலாம். அவ்வளோதான் கைஸ், இவனை போட்டாச்சு. இப்போ வந்து இவன் அடிக்கணும். இவன் அடிக்கல கைஸ். இப்போ வாங்க நம்ம இந்த இடத்துல ஃபார்ம் கட்ட ஆரம்பிக்கலாம். ஃபார்முங்கிற பாருங்கள், செஸ்ட்டு வைக்கிறது கட்டணும். இப்போ வந்து இந்த பிளாக்கை மைன் பண்ணுமா? எப்போண்ணா அப்படிதான் போகங்கிட்டு. அவ்வளோதான் ஸ்பூனையும் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல ஹூப்பர் ப்ளேஸ் பண்ணணும். ஆஹா உள்ள பிளாக் விழுந்து. பரவாயில்ல, ஹூப்பர் வச்சுருவோம். ஹூப்பர் வச்சாச்சா கைஸ். இப்போ வந்து இந்த 2 பிளாக் மைன் பண்ணி செஸ்ட்டு வைக்கணும். ஆஹா செஸ்ட்டு வேறு எடுத்துகிட்டு வரலையே. வரும் கைஸ், நான் செஸ்ட்டை போய் எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் செஸ்ட்டை எடுத்துகிட்டு லாவாவையும் ப்ளேஸ் பண்ணிட்டேங்க. செஸ்ட்டை வச்சுட்டு அப்புறம் லாவாவையும் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அப்படியே அயன்காலம் உள்ளே விழுந்து அங்கே அடி வாங்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் வந்து எல்லா அயனும் இங்கே கலெக்ட் ஆகிருங்க. அவ்வளோதாங்க, நம்ம அயன் ஃபார்ம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்க, நம்ம மேலே ஏறி இங்கே அயன் ஃபார்ம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், வியூ மாற்றிக்கலாம். இது பாருங்கள், நம்ம அயன் ஃபார்ம் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, நம்மளும் நம்ம அயன் ஃபார்மும். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ பேர் அழகாக அயன் ஃபார்ம் கட்டியிருக்கோம். அடுத்த வீடியோவில் இதில் எவ்வளோ அயன்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறேன். பாய் கைஸ்.